ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கால்சியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. ஏன்னா எலும்புக்கு முக்கியமானதே கால்சியம் தான். நமக்கு கால்சியம் குறைபாடு ஏற்படுச்சு அப்படின்னா மூட்டு வலி, தோள்பட்டை, எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிரும். அது ரொம்பவே மோசமாகவும் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கால்சியம் ரிச் ஃப்ரூட்ஸ் டயட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காய்கறிலையும் இருக்குது, பழங்கள்லையும் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். காய்கறிலையும் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது பழங்களில் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு பழத்துலேயோ சாப்பாட்டு மூலயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் பேலன்ஸாகவே இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம் அதிகமாகவே இருக்குது. மெயினாக பார்த்தோன்னா விட்டமின் சி இருக்கனால அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மேலும் பார்த்திங்கன்னா ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு பயன்படுகிறது. ஆரஞ்சு மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டாலும் அந்த கால்சியம் நம்மளுக்கு பேலன்ஸாகவே டயட் பண்ண முடியும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பலன் கூட சொல்லலாங்க. ஏன்னா கால்சியமும் இதில் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறையாவே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ட்ரை ஃப்ரூட்ஸாகவே கிடைக்கிது. இது நம்ம நார்மலாக எடுத்துக்கிறத விட நைட்டில் நம்ம ஊற வச்சுட்டு காலையில் அதை தண்ணியோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் ரத்த சோகை ஏற்காமல் தடுக்கவும் முடியும். மெயினாக பார்த்தோன்னா கால்சியமும் அதிகமாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக அத்திப்பழத்தை எல்லோரும் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம் அதிகமாகவே இருக்குது. இதில் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து இந்த கொய்யாப்பழத்தில் மேக்ஸிமம் 80% அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பற்களிலையும் ஈறுகளுக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியத்தை இந்த கொய்யாப்பழம் நல்லாவே கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம். சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. வளரினம் குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால வயிற்று கோளாறுகளை மிக எளிமையாக போக்குறதுக்கு இந்த சப்போட்டா பழம் பயன்படுகிறது. இதுலேயும் கால்சியம் அதிகமாக இருக்கனால நம்ம எலும்புகளுக்கு கால்சியம் சத்து தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க நம்ம அதிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நாவல் பழம். இதெல்லாம் சீசன் டைமில் தாங்க கிடைக்கும். சீசன் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு 5 எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் எப்பவுமே பேலன்ஸாகவே இருக்கும். வயசானாலும் நம்மளுக்கு அந்த தேய்மானம் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு பயன்படுகிறது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதில் சுகர் பேஷண்ட் கூட எடுத்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அந்தந்த சீசன் டைமில் அந்தந்த பழத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே எல்லா லெவலுமே மெயின்டெனாக இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இழந்த பழம். இது மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இதில் நிறையாவே கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க. கால்சியம், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து, நார்ச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இழந்த பழத்தை சாப்பிடுங்க. சீசன் டைமில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறப்ப கொஞ்சம் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாவோடைய லெவலையும் பேலன்ஸாக நார்மலாக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு இரும்பு சத்து வரது பாதுகாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா திராட்சை பழம். திராட்சையில் பிளாக் திராட்சை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. இதுவும் நைட் நம்ம ஊற வச்சு காலைல சாப்பிட்றது மூலம் நம்ம எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து கால்சியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. நம்ம இந்த வீடியோவில் கால்சியம் நிறைந்த பழங்களை பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.